ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 670. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து காரணியா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில் 5 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் பாஸ் ஆன காரணியா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 595. லாஸ்ட்டில் சி போர்டு நம்பர் 5 பாஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த வார ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகணும். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டில் 3 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா 295, அதுக்கு அடுத்த வாரம் 183. 5 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 3 இருக்கும். இப்போ இங்கே ரிசல்ட்டே 135. 5 பக்கத்தில் இங்கே 3 பாஸ் ஆகிருக்கும். 535னா 5 3. இப்போ போன வார காரணியா நம்பர் 595. 5 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஜென்ரலாக எடுக்கிற நம்பர் தான். லாஸ்ட்டில் சி போர்டில் 5 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 3 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 5 3 இந்த 2 நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் இருக்கும் இந்த வருஷ சார்ட் மட்டும். இப்போ இங்கே 295 183 5 3. 135னா 5 3. 535னா 5 3. இப்போ 595 போன வாரம் நம்பர் 5 இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 3 மட்டும் சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரணியா சார்ட். அது வந்து காரணியா 666வது நாள்லேருந்து இந்த மெத்தட் தான். இப்போ அங்கே ரிசல்ட் வந்து 876. 667ல் ரிசல்ட் 720. 668ல் ரிசல்ட் 700. 682. 669ல் ரிசல்ட் 595. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே பாஸ் ஆகிற ரிசல்ட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 876 7 மட்டும் இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். 720னா 2 இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். 682னா 5 இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். போன வார்த்தை நம்பர் பார்த்தீங்கன்னா 595. இப்போ 5 இல்லைனா 9 பாஸ் ஆகுனா இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா காரணியா 666வது நாள்லேருந்து தான். இப்போ இங்கே ரிசல்ட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே அதுக்கு முன் வாரத்துலையும் இப்படி தான். 528னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கும். 877 876னா இங்கே 7. 722னா 2 அடுத்த வாரத்தில் இருக்கும். 682னா 5 இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். இப்போ வந்து 595 போன வார்த்தை நம்பர். இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பர் 5 இல்லைன்னா 9 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ அக்ஷயா நம்பர் வந்து லாஸ்ட்டில் எழுதிக்கிறது எல்லாமே இந்த வார நம்பர். அக்ஷயா நம்பர் 803, வின்வின் நம்பர் 068, ஸ்ரீசக்தி நம்பர் 007, 50 நம்பர் 935, காரணியா ப்ளஸ் நம்பர் 722, நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 295. இப்போ அடுத்து இன்னைக்கான நம்பர். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, போன வார ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட் பாருங்கள். போன வார ரிசல்ட் பார்க்க வேணாம், அதுக்கு முன் வார ரிசல்ட். இப்போ இங்கே அக்ஷயாவில் 782 7 8 2னா 8 மட்டும் இங்கே இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். வின்வின்க்கும் அதே மாதிரி தான். போன வார நம்பர் இல்லை, அதுக்கு முன் வார நம்பர் 000னா 0 வந்து இந்த வார ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஸ்ரீசக்திக்கும் போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 404னா இங்கேருந்து 0 எடுத்துருக்கலாம். 50க்கும் இதே மாதிரி தான். போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் 542னா 5 வந்து நம்மளுக்கு இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து காரணியா ப்ளஸ்க்கும் போன வாரத்தை நம்பர் அதை பார்க்க வேணாம், அதுக்கு முன் வார நம்பர் 026. இதில் இருந்து 2 மட்டும் இந்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று நிர்மல் ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு முன் வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் பார்த்தீங்கன்னா 915. 915னா 95 இப்போ நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த மெத்தட் மட்டுமே கம்பேர் பண்ணி இப்போ காரணியாக்கும் போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் எடுத்திங்கன்னா 682. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். ஏற்கனவே 5 இல்லைனா 9 ஒரு மெத்தடில் சொல்லிட்டதுனால 6 இல்லைன்னா 2 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா போன வார ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நம்மளுக்கு இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே அக்ஷயாவில் 8, வின்வின்ல 0, ஸ்ரீசக்தியில் 0, 50ல் 5, காரணியா ப்ளஸில் 2, நிர்மலில் 9 5. இப்போ இன்றைக்கி வந்து காரணியா 6 5 2 இந்த 3 நம்பர்லேருந்து இப்போ 5 ஏற்கனவே சொல்லிட்டதுனால 6 இல்லைன்னா 2 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 இல்லைன்னா 2, பி மெத்தடில் 5 இல்லைன்னா 9, சி போர்டு பார்த்தீங்கன்னா 3. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 683 693 283 293. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா
ஏபி வந்து 69, 65, 25, 29. பிசி பார்த்தீங்கன்னா 53, 93. ஏசி வந்து 63, 23. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் காருண்யா சார்ட்டு, அதுக்கடுத்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 6, 2, பி போர்டில் 5, 9, சி போர்டில் 3. ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா 5 இல்லைனா 9. அடுத்து பாக்ஸ் வந்து 683, 693, 283, 293. இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.